Hi friends, welcome to IT Pros Official. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி விண்டோஸ் 11 ISO ஃபைலை மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் க்ரோம், எட்ஜ் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறேன். க்ரோம் ப்ரௌசரில் இந்த லிங்க்கை விசிட் பண்ண போகிறேன். இந்த லிங்க்கை உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் விசிட் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் போய் லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். இந்த லிங்க் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படின்னு வந்திருக்கும். விண்டோஸ் 11ஓட கரண்ட் வெர்ஷன் இன்னிது டேட்டில் 25H2 ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பேஜில் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டண்ட். இது எதுக்கு அப்படின்னா விண்டோஸ் 10லேருந்து நீங்கள் 11க்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் 11 அசிஸ்டண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பூட்டபிள் யூஎஸ்பியாவோ இல்லை வந்து டிவிடியில் பர்ன் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஈவன் நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை இந்த இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி ஒரு டூல் மீடியா க்ரியேஷன் டூல் க்ரியேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி டைரெக்டாக விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணுங்கள். விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ஐஎஸ்ஓ அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களை வேலிடேட் பண்ணோம் உங்கள் ரெக்வஸ்ட்டை. தென் வந்து ப்ராடக்டோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் தென் கன்ஃபார்ம் கொடுங்க. உங்கள் வேலிடேஷனை ரெக்வஸ்ட்டை வேலிடேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் விண்டோஸ் 11 இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கும். 64 பிட் டவுன்லோட். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். தென் இந்த டவுன்லோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7.2 GB அரௌண்ட் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நெட். உங்களுக்கு இது ஃபைல் டவுன்லோட் ஆகிரும். ஒன்ஸ் இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் ஒரு பென்ட்ரைவில் இதை பூட் பண்ணலாம். எப்படி நம்ம பென்ட்ரைவில் ஒரு பென்ட்ரைவை யூஎஸ்பி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ரெஃப்யூஸ் இதில் சாஃப்ட்வேரில் நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் IT Pros Official. Share, like, subscribe our channel. Thank you.